அது மட்டுமல்ல, புதுமுகன்னு கணக்கெடுத்துக்கிட்டா 60க்கு மேலே வருது. புதுமுகமே 60 பேர் மேலே வருது. அதுதான் முக்கியமானது. அதாவது எல்லாரும் அதிமுக முன்னாடி அறிவிச்சிட்டாங்களே, திமுக அறிவிக்கலையான்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம், ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறோம். அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பல கட்சிகள் இருக்கு, கூட்டணி கட்சிகள். எல்லா கட்சிகளும் உட்காந்து பொறுமையாக அவங்க கேட்கறது, நாங்கள் சொல்றது, மற்ற கட்சி கேட்கறது, அந்த இடையூறுலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி எல்லாரையும் திருப்தி பண்ணி எல்லாரும் திருப்தியாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து அந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம். தவிர வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் காலம் தாழ்த்தப்படலை. ஒற்றுமைப்படுத்துவதற்காக நாங்கள் கையாண்டதுக்காக நேரம் ஆச்சு. வேற ஒன்றும் இல்லை. முதல்ல மகா கூட்டணி, இப்ப மகா கூட்டணி. சொன்னேன், பட்டம் பெற்றவர்கள் இருக்காங்களே, அவங்களாம் இளைஞர்கள் தான் இருப்பாங்க. இளைஞர்னா இளைஞர் அணி, மகளிர் அணி பிரிக்கல. இளைஞர்கள், மகளிர்கள் அப்படி தந்துட்டு இருக்கிறோம். நாளை மாலை இதே இடத்துல உங்களை அழைச்சு, நாளை மாலை இதே அரங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். நான் 31ஆம் தேதி நான் தொடங்குறேன். அதே மாதிரி துணை முதல்வர் 31 கிளம்புறாரு. கனிமொழி 1-2 கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். 30 கிளம்புறாங்க. இது வரைக்கும் முடிவு நடந்திருக்கு. பாக்கியெல்லாம் கலந்து பேசி அதெல்லாம் விரைவில் அறிவிப்போம். அப்படித்தானே சொல்லுவார் அவரு. வேற ஒன்றும் சொல்றது வழி இல்லையா? இந்த ஆட்சி மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அதுதான் சொல்லிட்டே இருக்காங்க திருப்பி. வேற ஒன்றும் சாதனை செய்யல, மது செய்யல சொல்ல முடியாது. அதை குற்றம் சொல்ல முடியாது. திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தாமதம் ஏற்படல. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே பாகம் அவர்கள் பூத் கமிட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் தாமதம் சான்ஸே கிடையாது. நாங்கள் தான் முன்கூட்டியே பண்ணிட்டு இருக்கிறோம். மண்டல அளவில் பூத் கமிட்டி போட்டோம். பாகம் ஒரு கூட்டம் நடத்தணும். இளைஞர் அணி மண்டல அளவில் மாநாடு நடத்தணும். மகளிர் அணி மாநாடு நடத்தணும். மண்டல அளவில் கட்சியினுடைய மாநாடு நடத்தணும். இவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேலை இல்லையா? அதுவும் தேர்தல் வேலை தான். நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிட்டு சொன்னேன். நாளைக்கு தானே சொல்லணும். நாளைக்கு சொல்லுவோம். ஆமாம். அண்ணா அடிக்கடி சொல்லியிருக்காரு, ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பட்டுப்பட்டு தான் கட்டி போக முடியும். பீரோவில் இருக்க எல்லா பட்டுப்படையும் கட்டிட்டு போக முடியாது. அடுத்த கல்யாணத்துக்கு அந்த பட்டுப்படை கட்டி போகணும்னு அண்ணாவே சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்றேன். நாங்கள் வெற்றி வர வரோம் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறோம். அதான் திமுக. திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய 164 வேட்பாளர்களின் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். இதில் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. மிக குறிப்பாக 60 புதுமுகங்களுக்கான வாய்ப்பு இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாகவும் 125 பேர் இதில் பட்டம் பெற்றவர்கள் என்றும் முதல்வர் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்கள் 18 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மருத்துவர்கள், பொறியியல் பட்டதாரிகள், சட்டம் பயின்றவர்கள் என்ற அடிப்படையில் இந்த முறை வேட்பாளர் தேர்வு இருந்ததாகவும் தன்னுடைய வேட்பாளர் அறிவிப்பு செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவின் வேட்பாளர் பட்டியல் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்ட நிலையில் அந்த காட்சிகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல். கன்னியாகுமரி ரே மகேஷ்
BA BL. நாகர்கோவில் எஸ் ஆஸ்டின் MA. ராதாபுரம் மு அப்பாவு. பாளையங்கோட்டை மு அப்துல் வஹாப் பிகாம். திருநெல்வேலி சு சுப்பிரமணியன் BA MBA. ஆலங்குளம் முனைவர் பால் மனோஜ் பாண்டியன் MA ML PhD. தென்காசி டாக்டர் கலை கதிரவன் MBBS. வாசுதேவநல்லூர் இ ராஜா பிகாம் ML. கோவில்பட்டி கா கருணாநிதி. ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி PM ராமஜெயம் BSc. திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன். தூத்துக்குடி திருமதி கீதா ஜீவன் MCom B.Ed. விளாத்திக்குளம் GV மார்க்கண்டையன் BA BL. முதுகுளத்தூர் RS ராஜகண்ணப்பன் BSc BL. ராமநாதபுரம் காதர் பட்சா என்கிற முத்துராமலிங்கம் BA. பரமக்குடி தனி KK கதிரவன் BA BL. திருச்சுழி தங்கம் தென்னரசு BE. அருப்புக்கோட்டை KK SSR ராமச்சந்திரன். சாத்தூர் கடற்கரை ராஜ். ராஜபாளையம் சௌ தங்கபாண்டியன். கம்பம் நா ராமகிருஷ்ணன் MA. போடிநாயக்கனூர் ஓ பன்னீர்செல்வம் BA. ஆண்டிப்பட்டி மகாராஜன். திருமங்கலம் சேடப்பட்டி மு மணிமாறன். திருப்பரங்குன்றம் கிருத்திகா தங்கபாண்டி BE. மதுரை மேற்கு ரகு பாலாஜி BA BL. மதுரை மத்திய முனைவர் PTR பழனிவேல் தியாகராஜன் BTech MS PhD. மதுரை வடக்கு கோ தளபதி. சோழவந்தான் தனித்தொகுதி வெங்கடேசன் BA. மதுரை கிழக்கு P மூர்த்தி BA. மானாமதுரை தனித்தொகுதி தமிழரசி ரவிக்குமார் BCom. திருப்பத்தூர் KR பெரியகருப்பன் BCom BL. ஆலங்குடி சிவ வி மெய்யநாதன் MCA. திருமயம் S ரகுபதி BSc BL. புதுக்கோட்டை டாக்டர் வை முத்துராஜா MBBS. விராலிமலை KK செல்லபாண்டியன் MCom BL. பேராவூரணி நா அசோக்குமார். பட்டுக்கோட்டை அண்ணாதுரை BSc BL. ஒரத்தநாடு R வைத்தியலிங்கம் BA. தஞ்சாவூர் சன் ராமநாதன் MBA. திருவையாறு துரை சந்திரசேகரன் BA LLB. கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன். திருவிடைமருதூர் முனைவர் கோவி செழியன் MA BL PhD. திருவாரூர் பூண்டி கலைவாணன். மன்னார்குடி முனைவர் TRB ராஜா PhD. வேதாரண்யம் மாமி புகழேந்தி. பூம்புகார் நிவேதா முருகன். புவனகிரி துரை சரவணன் ME. குறிஞ்சிப்பாடி MRK பன்னீர்செல்வம் BSc BL. நெய்வேலி சபா ராஜேந்திரன் BSc BE. திட்டக்குடி தனி CV கணேசன் MA B.Ed TCOF. ஜெயங்கொண்டம் காசோகா கண்ணன் MCom. அரியலூர் திருமதி லதா பாலு MA. குன்னம் சாசி சிவசங்கர் BA MBA. பெரம்பலூர் தனித்தொகுதி டாக்டர் ST ஜெயலட்சுமி MBBS DGO. முசிறி NS கருணைராஜா BTech MBA. மன்னச்சநல்லூர் C கதிரவன் BE. லால்குடி பாரிவள்ளல் BA. திருவரம்பூர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி MCA PhD. திருச்சி கிழக்கு முனைவர் இனிகோ இருதயராஜ MSW PhD. திருச்சி மேற்கு KN நேரு. ஸ்ரீரங்கம் S துரைராஜ் MCom MPhil. குளித்தலை சூரியனூர் சந்திரன் MA. கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி CK ராஜா BA.